ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்னால் என்ன, டெக்னிக்கல்னால் என்ன அப்படின்றத கொஞ்சம் டிஸ்கஸ்ஸாக பண்ணுறது தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னுடைய பர்சனல் எனக்கு என்ன தெரியுதோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் டிஸ்க்ளைமராக கூட கொடுக்குறேன். அதாவது நான் சொல்கிற விஷயம் வந்து யாருடைய மனதையும் நான் புண்படுத்த விரும்பலை. அதாவது என்னுடைய சொந்த கருத்து தான் அது, ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் சொல்கிறது வந்து மற்ற யூடியூபர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வேறு சிலருக்காக இருக்கட்டும், அது வந்து அவங்கள மனசில் பாதிச்சிச்சுன்னா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இது எனக்கு என்ன வியூ வருதோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ண போகிறீங்க, இல்லைனா நீங்கள் டிஸ்லைக் பண்ண போகிறீங்க, அதில் தான் வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஃபண்டமெண்டல்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஃபண்டமெண்டல் அதாவது நம்ம இயல்பாக நமக்கு புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல்னால் என்ன, டெக்னிக்கல்னால் என்ன? ஃபண்டமெண்டல்னால் என்ன, நம்ம காது வழியாக கேட்டு ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல்னால் என்ன, நம்ம கண் வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம கண் எதிர்க்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். சில பேர் சொல்லுவாங்க, காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு இல்லையா. எஸ், இதுக்கு கண்டிப்பாக பொருந்தும். நீங்கள் காதால் கேட்குறதும் சில டைம் பொய்யா இருக்கலாம், நீங்கள் கண்ணால் பார்க்குறதும் சில டைம் பொய்யா இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இது ரெண்டுத்தில் எது பெட்டர் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. எது ரெண்டுத்தில் பெட்டர் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? இப்போது ஃபண்டமெண்டல் அப்படின்றது இந்த டெக்னிக்கல் வழியாக கண்டிப்பாக போயே போகணும், வேறு வழியே கிடையாது. அதாவது இப்போது இந்த வீட்டில் வந்து ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா, அது போகிற வழி எங்கன்னா போட்டோம், போய் சேர வேண்டிய ஊர் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து புறப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க இந்த வழியாக வந்து தான், வேறு வழியே கிடையாது. அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம், இங்கே உட்காந்து கண்டிப்பாக அவங்க போகிறவங்கள வரவங்களாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து புறப்படுறாங்க அப்படின்னா இந்த வழியாக வந்தே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகே, சப்போஸ் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது முடியுமா? அதை தான் முயற்சி பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் ஃபண்டமெண்டல் அப்படின்ற விஷயத்தில் செலவு பண்ணுறாங்க. அதாவது இந்த ராத்திரி 11 மணி 12 மணி 1 மணி வரையில் நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க சில பேர். இந்த ஊரில் இத்தனை 1000 கோடிக்கு இத்தனை கம்பெனி இந்த மாதிரி வாங்கிச்சு போச்சுன்னு சொல்லி நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க. இவங்க வாங்கியிருக்கிற 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபா ஸ்டாக் இருக்கும், மேபி அதோட கம்மியாக கூட இருக்கலாம் அமௌண்ட் வச்சிங்களேன். இந்த அமௌண்ட்டுக்காக அந்த பர்டிகுலர் ஏதோ கம்பெனி ஏ அப்படின்ற ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த ஏன்ற ஸ்டாக்ஸு என்ன நடக்குது, யார் வாங்கினாங்க, யார் போனாங்க, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே, இது வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில வேறு நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்கு இவ்வளோ 1000 கோடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பங்கு 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா போச்சு, இந்த பங்கு 50 ரூபாயிலேருந்து 2 ரூபா வந்துச்சு, இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு 2 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டாக்ஸ் இவ்வளோ வாங்குச்சு, இவ்வளோ போச்சான் வந்துச்சான், அப்புறம் இந்த கம்பெனி இவ்வளோ ஸ்டாக்ஸ் ஆர்டர் வாங்கிக்கிறாங்களா, இந்த கம்பெனி இதை போகிறாங்களா வராங்களா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் என்ன தான் நடந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, நம்ம சார்ட்டில் தெரிய போகுது. நீங்கள் என்ன காரணத்துக்காக ஃபண்டமெண்டல் பார்க்குறாங்கன்னா, இந்த சார்ட்டில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற இடத்துல பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்ம என்ன அப்போ அம்பானியோ இல்லை அதானியோ நமக்கு மாமனா மச்சானா, நம்ம சொந்தக்காரனா பந்தக்காரனா, நம்ம எதுவும் கிடையாது. அவங்க யாரோ நம்ம யாரோ, அவங்க கூடி முடிவெடுத்து எல்லாமே ஆகிட்டு இருக்காங்க. சார்ட்டில் நடந்து முடிஞ்சுட்டு 1 நாளோ இல்லை 2 நாளுக்கு அப்புறமா தான் நமக்கு நியூஸ்லேயே வரும். அது என்னது, அந்த சார்ட்டு மடமடன்னு மேலே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏன் மேலே போச்சுன்றது நியூஸ் தெரிஞ்சிக்கலாமே தவிர, போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சார்ட்டில் நம்ம வந்து ஷேர் வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் அப்படின்லாம் முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஸ்டாக்ஸு 500 ரூபா போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆர்டர்னால வந்துச்சான், ஆர்டர் போச்சான், வாங்கினாங்களாம் கொண்டாங்களாம் அப்படின்னு. இப்போ 500 ரூபாய் நீங்கள் போய் வாங்குவீங்க, அப்போ என்ன ஒரு 600 ரூபாய்க்கு போகணும், அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் கீழே வந்துடும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஃபண்டமெண்டல்லாம் என்ன, டெக்னிக்கல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. நான் யாரையும் இப்போவும் சொல்கிறேன்னா, யார் மனசையும் நம்ம புண்படுத்த விரும்பலை, நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா வந்து சரி, நிறைய பேர் சொல்கிறாங்க இத்தனை 1000 பங்குகள் இந்த கம்பெனியால் வாங்கப்பட்டது, இப்போ அதானி ஷேர் மேலே போகும்போது அதானி ஷேர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்காங்க போயிருக்காங்க, இந்த ஸ்டோரி பேஸ்டு வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரெண்ட்ஸ்.
டெக்னிக்கல் அப்படின்றது சார்ட் மூலியமாக வரும். சார்ட்டில் நம்ம என்னென்ன அங்கே பிரதிபலிக்கும். ஒரு ஆர்டர் இங்கே வாங்கி இங்கே சேல் ஆகிருக்குதுன்னா அதனுடைய இங்கே சார்ட்டில் உங்களுக்கு பிம்பம் வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறது என்னுடைய கணிப்பு பிரகாரம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்க்கணும் அப்படின்னா எப்போ பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, நீங்கள் இப்போது அதாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் பாருங்கள். ஃபண்டமெண்டல் எதுக்கு பார்க்கணுன்னா அந்த கம்பெனியோட நிலவரத்தை பார்க்கணும். அதாவது அந்த கம்பெனி வீக்காக இருக்குதா ஸ்ட்ராங்காக இருக்குதா, அந்த கம்பெனியோட என்ன மதிப்பு இருக்குது, இப்போது இது தற்போதைய நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த கம்பெனி உண்மையிலேயே வந்து சஸ்டெண்ட் ஆகி நிற்குமா, அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கொண்டலாமா, இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஆனால் நீங்கள் இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு குட்டி குட்டி விஷயத்துக்காக பார்க்குறீங்க, அதுக்கு நீங்கள் ஃபண்டமெண்டல் கிட்ட ராத்திரிலாம் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு கால் ஆப்ஷன் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், 1,000 கோடி பங்கு வாங்கியிருக்காங்களாம், நான் வந்து கால மார்க்கெட் மேலே போகணுன்னு வச்சுட்டு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ஃபுல்லிஷ். அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது தவறாக பேசுகிறேன் மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலாக ஃப்ராங்காக ஓப்பனாக பேசுகிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு மனசு வலிக்கலாம், மேபி அவங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். நான் அதான் திரும்ப சொல்கிறேன், நான் யாருடைய மனசையும் காயப்படுத்துக்காக சொல்லணும். ஏன்னா வந்து எத்தனை பேர் போடுறாங்க யூடியூப்ன்றதுன்னா 100 பேர் 500 பேர் லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பேசுகிறாங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம. ஓகே, அதே நான் சொல்லேன், இப்போ ஒரு கம்பெனியோட ஆர்டர் வாங்கியிருக்கான்னு நீங்கள் நியூஸ் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஆர்டர் வந்துருக்குது, கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துல வாங்க முடியுமா? ஆல்ரெடி போயிட்டுருக்கோம். நீங்கள் நியூஸ் கேட்க சொல்ல சார்ட்டில் மேலே ஏறி முடிஞ்சுட்டு இருக்காது. நீங்கள் போய்ட்டு அப்போ கால் ஆப்ஷன் வாங்குவீங்க அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸு கீழே வரும், உங்களுடைய எஸ்எல்ல ஹிட் ஆகுமா, உங்களுக்கு லாஸ் ஆகும், ரெண்டுத்து ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சார்ட்டு, கேண்டலு, ரீட்ரெஸ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன கண்ணில் எதிர்க்க பார்க்குறோமோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ கூட பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கீழே வரோன்றத கணிக்கிறோம். இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும், இது கண்டிப்பாக 100% வந்தே வருமா? கிடையாது. வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டடி நம்ம பண்ணுற ஸ்டடி வந்து ஒரு விஷயத்தை வந்து 100 டைம் 200 டைம் 300 டைம் பார்க்குறோம் அப்படின்னா வரும். இப்போ நான் அந்த சார்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 14 வருஷமாக பார்த்துருக்கேன் அப்படின்னா 14 வருஷத்துடைய அனுபவம் சொல்கிறேன், இந்த பக்கம் கீழே வரும் அப்படின்னு. ஓகேங்க, இப்போ சொல்லலாம் நீங்கள் சார் நீங்கள் இப்போ சொல்லலாம், இதுக்கு முன்னாடியே சொல்ல முடியுமா கீழே வரும் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெபினார் குரூப்பில் பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு என்னோடய வியூஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது என்னோடய வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு டெலிகிராம் சேனலில். இப்போ பாருங்கள், அந்த ப்ரைஸு கீழே வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன், இது இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு. இது எப்படி சொல்கிறேன் நம்ம? சரி சொல்கிறேன், நான் சொன்னதுனால தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா வந்துச்சு இல்லை அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த சார்ட்டு போகிறது நமக்கு முன்னாடி தெரியுதே தவிர நம்ம சொன்னதுனால தான் சார்ட்டு போகுதுன்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது அந்த நிறைய டைம் பார்க்குறீங்களா, அந்த டைம் இந்த மாதிரி வியூவில் போகுன்றது முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாம். இதை தான் வந்து நம்ம 45 டேஸ் கிளாஸ் எடுக்கணும்னா அந்த 45 டேஸ் தெரிஞ்சிருமா? இல்லை, அதை அவங்க உணர்வுபூர்வமாக அவங்க உணரணும். அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்க, வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அதுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. விருப்பம் இருக்கவங்க ஸ்டடி பண்ண, அதாவது ப்ரைஸ்-ஆக்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த 45 டேஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு நீங்கள் அதை செயல்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாவீங்க. இல்லை நான் வந்து 45 டேஸ் கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணிவிட்டு சும்மா வந்து விட்டுட்டேன் அப்படின்னா நோ யூஸ், எந்த யூஸும் பலனும் இல்லாமல் போய்டும். ஸோ அந்த 45 டேஸில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த லெவலில் வந்துடலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.